கேரளாவின் திருச்சூரில் பூரம் திருவிழா களை கட்டி வருகிறது. நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் திருவிழா களை கட்டி இருக்கிறது. வண்ணமயமான குடை மாற்றும் நிகழ்வு தற்போது அங்கு கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம், அதாவது பூரங்களின் பூரம், தாய்ப்பூரம் என அழைக்கப்படும் இந்த திருச்சூர் பூரம் நிகழ்வானது கேரளா மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் வடக்குநாதர் கோயிலின் முன்பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான மைதானத்தில் இன்று காலையில் துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வடக்குநாதர் கோயில் சுற்றியுள்ள 10 கோயில்களிலிருந்து யானைகள், அதே போல இசைக்கலைஞர்கள், இந்த திருவிழாவில் யானைகள், கலைஞர்கள், நடனம் மற்றும் பிற கலாச்சார நிகழ்வுடன் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விழாவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, வெளி நாடுகளிலிருந்து ஏராளமான மக்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் குவிந்து இந்த விழாவை கண்டு கழித்து வருகின்றனர். காலையில் துவங்கிய விழாவானது சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இளைஞத்தர மேளம், பல்வேறு இசைக்கலைஞர், கேரளா கலாச்சார நிகழ்வான பஞ்சவாத்தியம், சிங்காரி மேளம், அதே போல சற்று முன்னதாக இசைக்கலைஞர்களின் போட்டி போட்டு மேளம், தாள மேளங்களுடன் கொண்டாடப்படும் இளைஞர் மேளம் என்ற மேளம் முடிவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த குடை மாற்றம் என்ற அந்த வண்ணமயமான பல வண்ணங்களான குடைகள் வரிசையாக 30க்கும் மேற்பட்ட அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மேல் இருந்து கொண்டு அந்த குடைகளை ஒரு யானை மீதிலிருந்து இன்னொரு யானை மீது மாற்றக்கூடிய அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. இதை காண கண்களுக்கு விருந்து படைக்கும் இந்த நிகழ்வானது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த மைதானத்தில் திரண்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வு தொடர்ந்து இன்று விடிய நடைபெறக்கூடிய நிலையில் நாளை அதிகாலை 3 மணிக்கு பிரம்மாண்டமான வானவேடிக்கையும் நடைபெற உள்ளது. வானவேடிக்கையை நாளை காலை வரையும் தொடர்ந்து நடைபெறும். இதே போல இந்த நிகழ்வினை ஒட்டி கேரளா மாநிலத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்கள் அங்கு திரண்டிருக்கக்கூடிய நிலையில் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இங்கு வரக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகளும் இந்த கேரள மாநில அரசு மற்றும் கொச்சி தேவசம் போர்டு சார்பிலும் சிறப்பான ஏற்பாடுகளும் செய்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆகும். இது மேலும் தொடர்ந்து விடிய நடக்கக்கூடிய நிகழ்வு என்பதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, கேரளா மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தற்போது இங்கு திரண்டு வருகின்றனர். பாலவேல். சஜயகுமார், திருச்சூர் பூரம் திருவிழா என்பது பூரங்களுக்கெல்லாம் பூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு உலக பிரசித்தி பெற்ற நிகழ்வு. இந்த நிகழ்வுல வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்றிருக்கிறார்களா? செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? நிச்சயமாக பாலவேல், இந்த பூரங்களின் பூரம், அதாவது கேரளாவில் பல்வேறு கோயில்களில் பல பூரங்கள் நடைபெற்றாலும் கூட பூரங்களின் பூரம், தாய்ப்பூரம் என அழைக்கக்கூடிய இந்த நிகழ்வை பார்க்க கேரளா மாநிலத்தில் மட்டுமல்ல, தமிழகம், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இந்த நிகழ்வில் ஆண்டாண்டு காலமாக பங்கேற்கக்கூடியது வழக்கம். அதே போல கலை ரசிகர்கள் இங்கு வரக்கூடியது, அதாவது இளைஞர் தரமேளம், கேரளா கலையை ரசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களும், அதே போல சுரேஷ் கோபி மத்திய அமைச்சர் சற்று முன்னதாக நடைபெற்ற அந்த இளைஞத்தர மேளம் என்ற அந்த இசைக்கலையை போட்டி போட்டு இசைக்கக்கூடிய அந்த கலையை, காதுகளுக்கு விருந்து படைக்கக்கூடிய அந்த கலையை பார்க்க மத்திய அமைச்சரும் நடிகருமான சுரேஷ் கோபியும் இந்த நிகழ்வில் பங்கேற்றக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நிகழ்வு என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் பலப்படுத்தி 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த நிகழ்வில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.
ആറ് എന്നിവരെ കാട്ടി തിരുവല്ലത്തിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള തിരുവനന്തപുരം സമീപം കാത്തുനിൽക്കുന്നു. ശ്രദ്ധിക്കുക, അമൽ അനന്ത് ആറ് എന്നിവരെ കാട്ടി തിരുവല്ലത്തിൽ നിന്നും വന്നിട്ടുള്ള തിരുവനന്തപുരം സമീപം കാത്തുനിൽക്കുന്നു. അമൽ അനന്ത് ആറ് എന്നിവരെ കാട്ടി തിരുവനന്തപുരത്ത് നിന്നും വന്നിട്ടുള്ള തിരുവനന്തപുരം സമീപം കാത്തുനിൽക്കുന്നു. ശ്രദ്ധിക്കുക, അമൽ അനന്ത് ആറ് എന്നിവരെ കാട്ടി തിരുവനന്തപുരത്ത് നിന്നും വന്നിട്ടുള്ള തിരുവനന്തപുരം സമീപം കാത്തുനിൽക്കുന്നു. உலக பிரசித்தி பெற்ற கேரள மாநிலம் திருச்சூர் பூரம் திருவிழாவில் தற்போது குடைமாற்றும் நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பூரம் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம்.